நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேர்தலாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்களா? நல்லா முடிஞ்சது சார். சரிங்க சார். 1967க்கு பிறகு 1967 கூட இல்லை, அந்த வரலாறுலேருந்து இது வரைக்குமே 85% வாக்கு பதிவானதில்லை. மேற்கு வங்காளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி மத்திய அமைச்சர்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் ஆணையர் ஞானேஷ்குமார் கூட சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு மக்களுக்கும் மேற்கு வங்காள மக்களுக்கும் சல்யூட்டு. ஏன்னா அங்கே 90, ஆனால் அங்கே வந்து முதல் பகுதி ஒரு ஸ்டேஜ் தான். 294ல் 152 பகுதி தான் நடந்திருக்கு. 142 வந்து 29ஆம் தேதி. நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 85 ஏறத்தாழ 85% வந்திருக்கு. இந்த 85% வாக்கு பதிவாயிருச்சு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2-3 காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று எஸ்ஐஆர், விஜயோட வரவு, அதுக்கப்புறம் எஸ்ஐஆரோட தாக்கமே இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கலாம் 85% வாக்கு? யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யாரால் இது நடந்தது? இது சொல்லும்போது 85% வந்தவொடனே தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பலை, வெறுப்பு அலை அதிகமாகிவிட்டது, அதனால் மக்கள் திரண்டு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டளித்து அப்படின்னு எதிர்க்கட்சிகளுடைய அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் நாங்கள் 5 ஆண்டு கொடுத்த நல்லாட்சி, எப்படி கவனிங்க, நல்லாட்சி, சாதனை ஆட்சி, தினம் ஒரு 10 குற்றம் நடந்தது, பாலியல் குற்றம் எல்லாம், அந்த மாதிரி எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சாதனை ஆட்சியை பார்த்து மக்கள் வந்து கொடுத்த இது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேசும்போதே சொல்கிறாங்க, அது சாதனையை விட்டு தள்ளுங்க, இப்போ கோவை தெருக்களெல்லாம் பார்த்திங்கன்னா 5,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க, கொடுத்து மாட்டியிருக்காங்க. அவர் அர்ஜுனன் வந்து அதிமுக வேட்பாளரே வந்து ஒரு டீம் வச்சு போய் பிடிச்சி எந்த லாட்ஜில் வச்சுருக்காங்கன்னு பிடிச்சி யாருன்னு அந்த ஆட்களையும் பிடிச்சி அவங்க வீடியோவில் வந்து திமுகவாக தான் கொடுக்குறோம், அவங்களுக்காக தான் கொடுக்குறோம், 5,000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறோம்லாம் பேசுகிற மாதிரி வச்சு காவல்துறையும் கூப்பிட்டு பறக்கும்படியை கூப்பிட்டா 3 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காங்க. அதுலேருந்தே அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. காவல்துறை வந்ததுக்கப்புறமும் இவங்க மறியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கலை. இந்த பணத்தை சீஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வெள்ளை காதி பையில் வச்சு கட்டுக்கட்டாக ஒரு சின்ன பையில், இந்த காதி பைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் ஒரு லைட்டு மஞ்சள் கலரில், அந்த மாதிரி பைகள் வந்து அதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறாங்க. நிறைய பைகள், ஒரு பையிலையும் ஏதோ இவ்வளோ லட்சம் ரூபான்னு 500 ரூபா கட்டாக இருக்குது. அது தவிர அந்த வாக்காளர் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் பறக்கும்படியும் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது, காவல்துறையும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. அவர் மறியல் போராட்டத்தில் உட்காந்தா அவங்கள கைது பண்ணுவேங்கிறாங்க, யார் மறியல் பண்ணுறவங்க. அப்போது எந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த அடிமட்டத்தில், ஏன்னா நீ என்ன தான் தேர்தல் அதிகாரிகளை வந்து காவல்துறை அதிகாரிகளாம் மேலே வந்து மாற்றினா கூட அடிமட்டம், நம்ம பேசிக்கிட்டு முன்னாலேயும் பேசியிருக்கோம், இந்த நடுவுலையும் இடையிலையும் சரி, அடிமட்டத்துலேயும் சரி, காவல்துறை எல்லா அதிகாரியும் கான்ஸ்டபிள்லேருந்து எல்லாரையும் மாற்ற முடியாது, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐலாம். இது ஒரு பக்கம். ஸோ அப்போ பணம் அதிகமாக கொடுத்ததுனால பணம் அந்த திமுக சைட்லேருந்து, இல்லை திமுக சைடில் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லலை, அதிமுகலையும் கொடுத்துருக்காங்க, தாவேகாலையும் சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை ஏங்க அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்கு, கம்யூனிஸ்ட்டு கீழ்வேலூர் நாகப்பட்டினத்தில் கூட 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. நார்மலாக கம்யூனிஸ்ட்டு காசை வெளியிலே எடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த தடவை பணப்புழக்கம் ஏராளமாக இருந்திருக்கு. தேர்தல் ஆணையம் பிடிச்சதெல்லாம் போக, தேர்தல் ஆணையம் வந்து அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க, 543 கோடி ரூபாய் பணமாக பிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். மொத்தமாக அது கிஃப்ட் ஐட்டம்ஸ் பொருட்களோடு சேர்த்து 1200 பணம் உட்பட 1200 கோடி கிட்டத்தட்டன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 700 கோடின்னு சொல்லுங்கள். 543 கோடி ரூபா பிடிபட்டதுன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும்
2%-லேருந்து 5% தான் பிடிபட்டதுன்னு நான் எடுத்துப்பேன். 5% நீங்கள் வந்து அதிகபட்சமாக வச்சுக்கிட்டா கூட 543னா அப்போ மொத்தம் வந்து பணப்புழக்கம் எந்த கட்சி செஞ்சாலும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. நான் சொல்கிறது 2%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 25,000 கோடிக்கு வருது. பிடிச்சது இவ்வளோ தான். நிச்சயமாக 5%க்கு மேலே பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. 5ங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். அப்போ எதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த இதுக்கு வரும்போது இந்த 85% காரணம் ஒரு பக்கம் எதிர்ப்பலைன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறான், ஆளுங்கட்சியை சாதனைன்னு அது வழக்கமாக சொல்லுவாங்க, பண விநியோகம் அதிகமானதுனால வந்திருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எஸ்ஐஆர், அந்த வாக்கு, அந்த இன்டென்சிவ் ரிவிஷன், என்னை பொறுத்தவரை அதோடைய தாக்கம் தான் அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ சென்னையில் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 24.16 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் சென்னையில் 2021 சட்டமன்ற தேர்தலில். அது வந்து அப்போ வந்து மொத்த சென்னை வாக்காளர்களில் 60% தான். இப்போ அந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 2026 ஓட்டு போட்டவன் இந்த தடவை 23.69, கவனிங்க, 24.16, அதை விட கம்மி, கிட்டத்தட்ட 47 லட்சம் கம்மியாக போட்டிருக்கான் சென்னையில். 47,000 1/2 லட்சம் கம்மியாக ஓட்டு போட்டிருக்கான், அதிகமாக போடல. ஆனால் வாக்கு சதவீதம்னு பார்க்கும்போது மொத்த வாக்கு சதவீதத்தில் 83.7, வித்தியாசம் என்ன பாருங்கள், 24%. எவ்வளவு? ஒரு 50,000 இதுவே. அப்போ வந்து அது 60%. ஏன் அப்போ வந்து அது 60%னா, இந்த டூப்ளிகேட் வாக்கெல்லாம் நீக்கலை, செத்துப்போன வாக்கெல்லாம் நீக்கலை, அதில் கொஞ்சம் கள்ள ஓட்டு இருந்திருக்கும், பட் எல்லாமே கள்ள ஓட்டுன்னு சொல்லிக்கிற முடியாது. அப்போது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து முதல்ல 1 கோடியோ நம்ம வந்து நீக்கினாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து 27 லட்சம் வந்து புதிதாக விட்டு போனவர்கள் அந்த மாதிரி வந்து வந்தவங்களுக்கு ஆட் பண்ணாங்க. 76 லட்சம் வந்து கணக்கு பண்ணிங்கன்னா இந்த 100 மைனஸ் அந்த 24 போக ஒரு 26-27 லட்சம், அது போக 76 லட்சம் குறைஞ்சிது மொத்த வாக்குகளில். ரைட்டு. போன தடவை 2021க்கு 26க்கு இந்த தடவை என்ன மொத்தம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 லட்சம் வாக்குகளுக்கு மேலே 26 லட்சமாக என்னமோ இந்த தடவை வந்து கூட வந்திருக்கு. சாரி, 20 லட்சம் வாக்குகள், 21 லட்சம் வாக்குகள் கூட வந்திருக்கு. 26 அல்லது 27 லட்சம் புதிதாக எஸ்ஐஆருக்கு அப்புறம் கோரிக்கை மனு வைத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் 20 லட்சம் பேர், நம்ம வந்து அதில் 20 லட்சம் அப்படின்னா அந்த புதுசாக வந்து 27-20 தான் சொல்ல முடியாது. இந்த 20 வந்து ஏற்கனவே போன வருஷம் போடாமல் வந்திருப்பான், போன வருஷம் ஊருக்கு போயிருப்பான், போன வருஷம் வீட்டில் படுத்து தூங்கி இருந்திருப்பான், இந்த வருஷம் ஓட்டுக்கு போயிருப்பான், இப்படி எல்லாம் கலந்து இருக்கலாம். ஆக நம்ம சொல்ல வர்றது, இது புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு 85 வந்துருச்சுங்கிறதுனால வந்து ஏதோ மக்கள் பெருசாக பொங்கி போய் ஓட்டு போட்டுட்டாங்கன்றத அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எத்தனை பேர் போட்டிருக்கிறார்கள், இந்த புள்ளி இதை விட்டுருங்க, விகிதாச்சாரத்தை விட்டுருங்க, எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு போட்டால் போன தடவைக்கு இந்த தடவை 4.71 என்னமோ 4.62 4,62,00,000 என்னமோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் அதிகமாக இருக்குது. அப்போ போன தடவை உள்ள பர்சன்டேஜுக்கும் இந்த உள்ள ஒரு பர்சன்டேஜுக்கும் பார்த்தா இவ்வளோ வித்தியாசம் வரக்கூடாது. அது வர்றதுக்கு பெரிய காரணம் வந்து எஸ்ஐஆர் தான் என்பது என்னுடைய கருத்து. இதை தாண்டி மக்களிடையே ஒரு எதிர்ப்பலை வந்து வீசுகிறது என்பது உண்மையா என்றால், எதிர்ப்பலை வீசியது உண்மைதான். ஆனால் அந்த எதிர்ப்பலையை வந்து பண அலை கொண்டு பண விநியோக இதை வந்து வாரி வழங்கியதன் மூலம் அந்த எதிர்ப்பலையை எவ்வளோ தூரம் ஆளுங்கட்சி வந்து அதை சரி செய்தது என்பது நம்ம கணக்கிட முடியாதது. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதி வேலு திமுக வேட்பாளர், அவர் வீட்லேயே 2.5 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி இப்போ தான் நம்ம பேசணும், எந்த வழக்கும் போடலையே. செந்தில் பாலாஜி அறிக்கை கொடுத்துட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு, என் பேரில் வேறு யாரோ கொடுக்குறாங்க, பரவாயில்ல, கோடிக்கணக்கில் 100 பேரில் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம், ரைட்டு, நம்பிட்டோம். ஆனால் மயிலாப்பூரில் வேட்பாளருடைய வீட்டிலே, திமுக வேட்பாளர் வீட்டிலேயே பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் இருதயராஜ் என்கிற காங்கிரஸ், அதான் திமுக கூட்டணி வேட்பாளர் வீட்டில் 99,99,000 ரூபா எண்ணும்போது சரியாக எண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1 கோடி ரூபா, 99 லட்சம்னா அதான் 1 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க.
வேட்பாளருடைய வீட்டிலேயே வந்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நான் வந்து யாரை குற்றம் கூறுகிறேன் என்றால் தேர்தல் ஆணையத்தை, மாநில தேர்தல் ஆணையத்தை நான் குற்றம் கூறுகிறேன். என் பேரில் கேஸ் போட்டால் போடும். வேட்பாளர் வீட்டில், அது திமுக வேட்பாளருங்கிறது எதேச்சியாக திமுக கூட்டணி, நான் சொல்கிறது எந்த வேட்பாளராக இருந்தாலும். இன்னும் ரோட்டில் பிடிச்ச போது இப்போ அமமுக சார்பாகவும் எங்கேயோ ஒரு இடத்துல 40 லட்சம் பிடிச்சிருக்காங்க, அதிமுக சார்பாகவும் பிடிச்சிருக்காங்க, மற்ற கட்சிகளுக்காக பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பணம் பிடிக்காததுன்னா நாதக மட்டும்தான். தாவேகா சார்பிலையும் பிடிச்சிருக்காங்க. பண விநியோகம், பண விநியோகத்தில் வந்து பிடிக்காதது காரணம் வந்து பிடிக்காதது யார் அப்படின்னு சொன்னால் ஒரே கட்சி வந்து அதில் அடிபடாதது வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் பணம் கொடுக்க மாட்டாங்கங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான், அவங்களோட கோட்பாட்டில் வரக்கூடியது. அது வந்து அதனால் அது என்ன சாதகமாக பாதகமாக என்பதை தாண்டி அது அவர்களுடைய கோட்பாடு. ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்ததா வந்து வரல. அந்த வகையில் நாம் வந்து அவர்களுடைய நேர்மையை பாராட்ட வேண்டும். ஊரே கெட்டு கிடக்குன்னா கூட நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த வகையில் சீமானை வந்து பாராட்டலாம், சீமானையும் சீமான் உடைய கட்சியையும். இப்போ அதில் ஒரு கேள்வி என்னென்னா, போன தேர்தலை விட 2024 பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது சொல்லுவாங்க. திமுகவோ அதிமுகவோ மிக மிக அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன போன தேர்தலை விட? அதாவது போட்டி அதிகமாகிடுச்சுங்க. பணம் எப்போ வருது, நம்ம தோற்றுறோமோ, அதை தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற பயம் வரும்போது தான் பணப்புழக்கம் அதிகமாகுது. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் முன்னால் வந்து தேர்தல் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணி. நாம் தமிழர் கட்சி ஒரு ஆரம்ப காலத்தில் 1%, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 7, அதுக்கப்புறம் 8.25. இந்த முறை அதை விட அதிகமாக எடுக்கலாம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இறுதி முடிவுகள் வந்தால் தான் சொல்ல முடியும். சில கருத்து கணிப்புகளில் வந்து 4% தான் வாங்குவாங்க, 5% தான் வாங்குவாங்க நாம் தமிழர்னு சொல்கிறாங்க. சில இதில் 10% வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதில் இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது. இறுதி முடிவுகள் வர வரைக்கும் கருத்து கணிப்பை பற்றி பேசவே கூடாது இப்போது, ரைட்டு. ஆனால் நம்ம வேணும் கருத்து கணிப்பு வெளியிலேயே பேசப்படுவது என்னவென்றால், ஆனால் எதனால் பண விநியோகம்னா, எப்போ அந்த பண விநியோகம் வந்து வருது, நம்ம தோற்றுருவோமோன்ற பயம், எதிர்ப்பு அலை அதிகமாக இருக்குமோ அதை சரி செய்ய வேண்டுமோ. நான் சொல்கிறது திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த பயம் வந்ததுக்கு காரணம் இந்த வரை திமுக வர்சஸ் அதிமுக கூட்டணி அப்படின்றதை தாண்டி 2 புதியன்னா ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நாம் தமிழர் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்று மக்களிடையே ஒரு ஆதரவு பெற்றிருக்கு. அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். விஜய் கட்சியினருக்கு வந்து அவர்களுக்கு பெரிய கூட்டம் வருகிறது, இளைஞர்கள் கூட்டம். அதில் ஒன்றும் நம்ம அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ஒன்றும் மாற்று கருத்து சொல்லலை. அது எவ்வளோ தூரம் வாக்கு வங்கியாக வருது, சீட்டாக கன்வெர்ட் ஆகும், 2 வாக்கு வங்கியாக வருதுங்கிறது ஒன்று. ஏன்னு கேட்டால் 15-16 வயசு பசங்களாம் வந்து பிரச்சாரத்தில் வரும்போது அவங்களால ஓட்டு போட முடியாது. ஆனால் 18லேருந்து 21 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க வாக்கு வங்கி வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கும், விஜய் கட்சியினருக்கு. அது எவ்வளவு வாக்கு வங்கியை தாண்டி சீட்டு எவ்வளவு இடங்கள் பெற முடியும். இப்போ இது ரெண்டும், அதாவது விஜய் வந்து புதிய வரவு, நாம் தமிழர் வளர்ச்சி என்பது புதுசுன்னு வச்சுங்க, அதாவது முன்னை விட வளர்ச்சி, இது ரெண்டும் வந்ததுனால அப்போது பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. மக்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கோ தங்கள் வசம் வைத்துக்கொள்வதற்கோ இந்த அவசியம் ஏற்படுகிறது. இதனால் வந்து உங்களுக்கு பணம் அதிகமாகுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது வருதா சார்? கம்யூனிஸ்ட் கட்சினா எந்த கூட்டணியில் இருக்காங்க சார்? இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வரலாறு இந்த பார்த்ததில்லை, புதுசாக இருந்தது நேற்று அந்த செய்தி கேள்விப்படுறப்போ. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொல்கிறேன்னே, தோல்வி பயம் வந்தால், இப்போ கூட எப்படி நான் வந்து மயிலை தொகுதியிலையும் தூத்துக்குடி தொகுதியிலையும் வீட்டிலையே வந்து பண்ணாங்க தேர்தல் ஆணையம். என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து அவர்கள் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்படவில்லை என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா வேட்பாளர் வீட்டில் நீங்கள் பணம் பிடிச்சதுக்கப்புறம் தேர்தல் அங்கே நிறுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. அவங்க வீட்டிலேயே பணம் பிடிச்சிருக்காங்க வாக்குச்சீட்டுகளோடு. அப்போ அது தேர்தலுக்காகன்னு பிடிச்சது, நாங்கள் தடுத்துட்டோம். இது வரைக்கும் ஏற்கனவே எவ்வளோ வெளியில் போச்சு. இப்போ வீட்டில் 2.5 கோடி பிடிச்சிருக்காங்கன்னா இது ஒன்று தான் வச்சுருப்பாங்களா? இதுக்கு முன்னால் வேறு கொடுத்துருக்க மாட்டாங்களா?
அந்த இந்த பிடிச்சத காரணம் வச்சு நிறுத்தியிருக்கலாமே. அந்த தொகுதியில் மட்டும் நிறுத்திருக்கலாம். அந்த தொகுதியில் மட்டும்தான், மொத்தமாக சொல்லலை, மயிலையிலையோ தூத்துக்குடியிலையோ இல்லை எந்த தொகுதியோ அங்கே நிறுத்தியிருக்கலாமே அப்படிங்கிறது ஒன்று. அது பண்ணலை தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் மீது உள்ள என்னுடைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இது மட்டும் இல்லை. காவலர்கள் காவலர்னா போலீஸ்காரர்கள், இவங்க கிட்டத்தட்ட அவங்க குடும்பங்கள் சேர்ந்து அவங்க வெளியில் போய் ஓட்டு போட முடியாது, அவங்களுக்கு டியூட்டி வேறு எங்கேயோ போட்டுறாங்கன்றதுனால ஏறத்தாழ 30,000 பேர். அதற்கான ஏற்பாடுகளே சரியாக செய்யாததால் 3/4 பேர் அதில் போட முடியவில்லை. காவலர்னாலும் அவனும் நம்ம இந்திய குடிமகன், தமிழ்நாட்டின் குடிமகன் தானே, வாக்காளர் தானே, அவனுடைய உரிமை பறிபோகிறது இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பணியாளர்கள் சில இடங்களில் அவர்கள் அவங்க இருக்கிற இடத்துலையே போடலான்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அது அந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததால், ஏன்னா இந்த விதிமுறைகள் சும்மா வெளியில் தான் வருது. இப்போ நான் போய் ஓட்டு போட்டு வந்தேன் அடையாரில், எனக்கு இந்திரா நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு விதிமுறை எல்லாம் கொட்ட இடத்துல வந்துச்சு. எல்லோரும் செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்க. செல்ஃபோனை என்ன சொன்னாங்கன்னா, அங்கே டோக்கன் போட்டு ஒரு பை ஒன்று மாட்டியிருக்கணும். பை மாட்டியிருந்துச்சு, உண்மை. நான் பத்திரிக்கைக்காரன், போனவொன்னே அங்கே என்ன இருக்குது என்ன இல்லை, குற்றம் குறை என்ன இருக்குதுன்னு பார்க்குறது தான். குணம் நாடி குற்றம் நாடி இருப்பது தான் மீடியாவுடைய செயல். அப்போ நான் வாக்காளனாக மட்டும் போல் மனசுக்குள்ளே ஒரு மீடியாவாகவும் போகிறேன். போகும்போது அந்த பை நான் கேட்குறேன், செல்ஃபோனை எங்கே வைக்கணும்னு. அந்த போலீஸ்காரம்மா சொல்லுது, அந்த பை வெள்ளை பை ஒன்று மாட்டிருக்கு பாருங்க, ஆறாரையா அண்ணா. அதில் போய் பார்க்குறேன். நான் சொன்னேன், டோக்கன் அதில் இருக்குமா? ஒரு டோக்கன் நம்பர் இருக்கணும். ஏதோ ஒரு 18ஆம் நம்பர் டோக்கன் இருந்துச்சுன்னா அதே டோக்கன் நம்ம கையில் இருக்கணும். திருப்பி வரும்போது அந்த 18ஆம் நம்பர் டோக்கன் அதை மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். டோக்கன் எதுவுமே இல்லை. ஏம்மா டோக்கனே இல்லை, நான் பாட்டில் பையை அப்படி வச்சுட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு வர 10 நிமிஷத்தில் ஃபோனு காணாமல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் சேஃபாக தான் சார் இருக்கும். அந்த மாதிரி சொன்னது. நான் கேட்டேன், நான் வச்சுட்டு போகிறேன், ஆனால் காணாமல் போச்சுன்னா நீங்கள் பொறுப்பா? உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, சார் நீங்கள் பேக்கெட்டில் போட்டு போயிடுங்க சார், சைலண்ட்டு போட்டு பேக்கெட்டில் போட்டு போயிடுங்க சார். அப்போது விதிமுறைகள் என்பது தேர்தல் ஆணையம் வெளியிடுவது வேறு, நடைமுறையில் களத்தில் இருக்கிறது அது கடைபிடிக்க விட இது சின்ன விஷயம் சார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் இந்த ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முதல் முறையாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட வாக்கு யாருக்கு போட்டன்றதை பதிவு பண்ண ஒருவரை உடனே ஸ்பாட்லேயே கைது பண்ணாங்க. தாவேக்கா சேர்ந்தவர் ஒருத்தர், அது ஒரு பேர் பார்த்தேன், கைது பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி பணம் வச்சு வந்தவங்களை கைது பண்ணலை இது வரைக்கும். அது ஏன்ற கேள்வி எல்லார்கிட்டையும். ஆமாங்க, சின்ன அப்படி பார்க்க போனால் சீமானோ இல்லை விஜய் கூட, இல்லை அதாவது மற்ற எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் 10 மணி வரைக்கும் இது பிரச்சாரம் பண்ணலான்னா 10 ஒரு 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சுன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க. போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரனுடைய தொகுதியான குன்னம் தொகுதியில் 2.44 கோடி பிடிச்சாங்க. ரெண்டும் விதிமீறலும் ஒன்றா? ரெண்டுமே சட்டப்படி விதிமீறல்னு சொல்லலாம், தேர்தல் விதிமீறல். பட் ரெண்டையும் நீங்கள் ஒரே தராசில் வைக்க முடியுமா? 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பதிலாக 10 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதும் ஒரு 2.5 கோடி ரூபா மக்களுக்கு பட்டுவாடா பண்ணதுக்காக நடுவில் மாட்டிக்கிறதும் ஒரே அளவில் ஒரே தட்டில் வைக்கக்கூடிய விஷயமா? நியாயம் உங்களுக்கு தெரியலையா? பிக் பாக்கெட்டும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்முறை, கொலை, இது ரெண்டு பேரும் சட்டத்தில் குற்றவாளி தான். ஆனால் ஒரே மாதிரி குற்றவாளியா? அவனுக்கு தூக்கு தண்டனை வரலாம், இவனுக்கு மிஞ்சி போனால் 1 வருஷம் தண்டனை வரலாம். பிக் பாக்கெட்டுக்கு குற்றவாளிங்கிறது வேணால் ஒன்றா இருக்கலாமே தவிர குற்றத்தின் தன்மையை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோயம்பேடு நம்ம கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இருக்க, இது கிளாம்பாக்கம்னு அவர் பேர் சொன்னோன்னா உடனே உங்களோட மனம் ஏதோ அந்த நடிகை இந்த நடிகை எல்லாம் போகும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் கிளாம்பாக்கம்னு பொதுவாக பேரை மட்டும்தான் சொல்கிறேன். சரி, ரைட்டு. இந்த கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூந்தமல்லி இதெல்லாம் தான் இந்த வெளியூர் போகிற. இடிகாலையில் 2 மணி வரைக்கும் பஸ் கிடைக்காம பல ஆயிரம் இளைஞர்கள் எல்லாம் சொந்த ஊர் அநேகமாக தென் மாவட்டங்கள் கிடைக்காம மறியலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் போய் அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி அவன் அதுக்கப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் அவன் 6 மணிக்கு பஸ் பிடிச்சி அவன் சாயந்தரம் அவன் கன்னியாகுமரி போனோன்னு வச்சுங்க, அவன் ராத்திரி தான் போவான். அவன் ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி ஓட்டு போட முடியாமல் போன போதே 85%.
அந்த 85%க்கு நம்ம அந்த எஸ்ஐஆர் இதெல்லாம் காரணம்லாம் ஆலோசனை விவாதம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த காவலர்கள், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் போக முடியாமல் விட்டு போன இளைஞர்கள், இதெல்லாம் சேர்த்தா நம்மளும் வந்து மேற்கு வங்காளம் போல் 90% தொட்டி இருக்க வாய்ப்புண்டு. இப்போ ஜனநாயகத்தில் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு % வந்ததுன்றதை விட எத்தனை பேர் வந்து வாக்குரிமை செலுத்த விருப்பப்பட்டு செலுத்த முடியாமல் போனார்கள் என்பது தான் வந்து விமர்சனம். அப்போ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2-3% அதிகமாக இருக்கும். அது வந்து குறைஞ்சி போச்சு சார். ஆனால் இது வந்து திட்டமிட்டு செஞ்சது இல்லை. அது வந்து பல விளக்கங்கள் கொடுக்கும். எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அது எதிர்த்தாலும் திட்டமிட்டு செய்யப்பட்டது இல்லை. இந்த பேருந்து வராது எப்போவுமே இந்த வார நாட்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதான் செய்யும். தேர்தல்ன்றதுனால இதை பூதாகரப்படுத்திட்டாங்க அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சா? நீங்களும் சொம்பாயிட்டீங்களா? ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்ன பதிலுக்கு நான் பதில் சொல்கிறேன். 3 நாள் டாஸ்மாக் மூடப்பட்டது, உண்மையா? எதுக்காக மூடப்பட்டது? தேர்தல் விதிமுறைகள். ஏன் திறந்துருந்தா என்ன? நிறைய கலவரங்கள் நடந்திருக்கலாம். எப்படிங்க? காது கேட்கல, எனக்கு வயசாயிடுச்சு, கேட்கல. நல்ல சத்தமாக சொல்லுங்கள். நிறைய கலவரங்கள் நடந்திருக்கலாம். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதால் அமைதி காப்பதற்காக 3 நாள் மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எல்லா இடத்துலையும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவோட சர்வசகஜமாக வந்து பாட்டில் வந்து கிடச்சிட்டு இருந்தது. அடுத்த கேள்வி, சட்டம் ஒழுங்கு வந்து இந்த 3 நாள் தேர்தலும் போது பாதிக்கப்படும் சொல்லி மூடி வைக்கிறீங்களே. சமுதாயத்தின் சட்ட ஒழுங்கு, சட்டம் ஒழுங்குன்னா சமுதாயத்தின் சட்ட ஒழுங்கு. வருஷம் பூரா திறந்து வச்சா அந்த குடும்பத்தின் சட்ட ஒழுங்கு என்ன ஆகும்? சட்ட ஒழுங்குன்னா குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சட்டம், அதுக்குடைய ஒழுங்கு, அது என்ன ஆகும்? இந்த கேள்வியை கேட்டிங்களா? நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த வேணும்ன்ட்டே வந்து அதெல்லாம் வந்து அனுப்பலை, பஸ்ஸெல்லாம் அனுப்பாமல் போகுதுன்னா அது யாருடைய வேலை? அரசு நிர்வாகத்துடைய வேலை. அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நாளைக்கு வேறு ஒரு கட்சி இருந்தாலும் சரி, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து, ரெண்டாவது அதுக்கு தானே உளவுத்துறை இருக்குன்னா, இப்போ உளவுத்துறை என்ன இந்த தேர்தல் அறிவித்தோன்னா உளவுத்துறையை கலைச்சி எல்லாரையும் வந்து விவசாயம் பண்ண அனுப்பிச்சிட்டாங்களா? இருக்குல்ல. காலையில் 10 மணிக்கு எவ்வளோ பேர் ஏறுறாங்க? கரூர்லேயும் இதே கேள்வி தான் நம்ம கேட்டோம். விஜயை பார்த்தியும் கேட்டோம், திமுக அரசை பார்த்தும் கேட்டோம். 10,000 பேர் கூடுற இடத்துல 27,000 பேர் கூடிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரே சமயத்தில் கூடி இருக்க முடியாது, சில மணி நேரங்களில் கூடி இருக்கணும். அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து இவ்வளோ பேர் கூடுறாங்க, ஏறிக்கிட்டே போகுதுங்கிறது உளவுத்துறை வந்து காவல்துறையை சொல்லி தகுந்த ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டாமா? கரூரில் கேட்டோமே. அதே மாதிரி கிளாம்பாக்கம் எடுத்துங்க, பூந்தமல்லி எடுத்துங்க, கோயம்பேடு எடுத்துங்க. இது பல லட்சம் பேர் போயிருக்காங்க. 50,000 பேர் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. உளவுத்துறை எதுக்கு இருக்குது? 50 நேரம் இல்லைங்க, காலையிலேயே 70 நேரம் தாண்டிடுச்சு. அப்போ இன்னும் போக போக அதிகமாகும். அப்போ ஏற்பாடுகள், வெளியூர்லேருந்து போன பஸ்ஸெல்லாம் திரும்பி வரல, அதை வர வழியில் மாட்டிக்கிச்சு, இதெல்லாம் காரணம் சொல்லப்படுகிறது. அப்படி நடக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு தானே போக்குவரத்து துறைன்னு ஒன்று இருக்குது. இந்த போக்குவரத்து துறைன்னா முதல்ல இப்போ தான் வந்து திமுக ஆட்சிக்கு வருதா? 6வது முறை நாங்கள் வெற்றிகரமாக சாதனை ஆட்சி புரிஞ்சு 6 தடவை என்ன பண்ணீங்க? மரியாதையாகவே பேசுகிறேன், நாகரிகமாகவே பேசுகிறேன். நான் என்ன மந்திரியான்னு கோவம் வந்தால் கண்ணாமுன்னான்னு பேசுகிறதுக்கு திமுக அமைச்சர் இல்லைண்ணா. அதனால் வந்து அப்போ நீங்கள் அதற்கான ஏற்பாடுகள் என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? உங்கள் போக்குவரத்து அமைச்சர் தான் அவரோட குன்னம் தொகுதியில் 2.5 கோடி ரூபா பணம் வந்து அவர் அனுப்பிச்சது மாட்டிகிட்டு இருக்கார். அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் எங்கே போக்குவரத்து இங்கே வந்து மக்களுடைய வாக்காளர்களுடைய உரிமை, இளைஞர்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமையை அவர் எப்படி பாதுகாப்பார்? அது வந்து அவங்க வந்து வேணும்ன்ட்டு செய்யலை. ஏன் வேணும்ன்ட்டு செய்திருக்கக்கூடாது என்று யோசனை செய்து பாருங்கள். அப்படிங்கிறது செல்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். நான் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் ஒன்று அவங்க ஊர்லேயே இருப்பாங்க. இங்கே வந்து வேலை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு ஓட்டு போட வரவன் அநேகமாக இளைஞராக இருப்பான். இளைஞர்னால் நீங்கள் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கூட இளைஞர்கள்னு வச்சுக்கலாம். அவன் தான் போவான். அந்த இளைஞர்கள் போகக்கூடாது, இல்லை வந்து போவதை குறைக்க வேண்டும் என்பது யாருக்கு வந்து லாபம்? அரசியல் ரீதியாக எந்த கட்சிக்கு லாபம் சொல்லுங்கள்? திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லுங்கள் சார். மெயினாக ஆளுங்கட்சிக்கு. ஓரளவுக்கு மற்ற கட்சி எதிர்கட்சியாக வர்றவங்களுக்கு வரலாம். நான் வந்து ஏதோ எல்லாருமே அவங்க அப்படி காத்திருந்தவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க, சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க நான் வந்து அப்படி முடிவெடுக்கல. அவன் திமுகவுக்கே ஓட்டு போடுறவனா கூட இருக்கட்டும், ஓகே, அவன் யார் ஓட்டு போடுவானா நமக்கு தெரியாது.
அங்கே போய் அவன் திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம், அந்தந்த கூட்டணிக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம், சீமானுக்கு போடலாம், அவ்வளோதானே. அவனுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லைன்னு சொல்கிறோம். இது வந்து தேர்தல் ஆணையம், அரசு, மாநில அரசு 2 பேர்லையும் நான் அந்த குற்றம் சாட்டுறேன். தேர்தல் ஆணையம் வந்து இந்த பஸ்ஸு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாது. அவங்க ஏற்பாடு பண்ண வேண்டியதே நாங்கள் தான் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறுத்த வேண்டியதை தொகுதியில் நிறுத்தியிருக்கணும். இதை வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர பூத் கேப்சரிங் நடந்திருக்கு, முயற்சிகள், கள்ள ஓட்டுகள் நடந்திருக்கு. கள்ள ஓட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழிங்கநல்லூர், திருவிக நகர், ராயபுரம், மதுரவாயில் இங்கெல்லாம் கள்ள ஓட்டு போடுவதற்கான அது எவ்வளோ 1 ஓட்டு விழுந்துச்சா, 10 ஓட்டு விழுந்துச்சா, 100 ஓட்டு விழுந்துச்சா இல்லை. விஜய் ஒரு அது என்ன படம், சர்க்காரா, ஒரே ஒரு கள்ள ஓட்டு விழுந்ததுன்றதுக்காக தேர்தலையே நிறுத்தணும்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுவார். சர்க்கார் தான் நினைக்கிறேன், கரெக்டாக? ஆமாம். சினிமாவில் நடக்கிறதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்காது. ஆனால் கள்ள ஓட்டுகள் வந்தது என்றாலே இத்தனை சார்லாம் வந்ததுக்கு அப்புறமும் மீறி அது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குறைபாடு தான். அது எங்கோ வந்து தேர்தல் ஆணையம் கோட்டை விடுது, இல்லை தேர்தல் மாநில அரசு. அப்போ யார் அந்த கள்ள ஓட்டு போடுவா? கள்ள ஓட்டு போடுவதற்கு வந்து வாய்ப்புகள் யாருக்கு அதிகம்? யதார்த்தத்தில் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகம். எதிர்கட்சிகள் போன முதல்ல ஆளுங்கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் கரெக்டாக உள்ள உட்காந்துடா ஐன்னு பிடிச்சிருவான்ல, கள்ள ஓட்டு. இதுக்கப்புறம் பூத் கேப்சரிங். பூத் கேப்சரிங் எப்போ வரும்? நேற்று எங்கே நடந்திருக்கு? சேகர்பாபு அமைச்சராக அவர் நிற்கக்கூடிய வட சென்னையில் துறைமுக பகுதியில் அங்கே சினோரா அசோக்னு தாவேக 2 பேரும் வந்து அடிதடி நடந்திருக்கு. தள்ளுமுள்ளு மட்டும் இல்லை, ஏறக்குறைய அடிதடி. அவர் அந்த சினோரா அசோக் சொல்கிறார், 4 முறை வந்து செல்ஃபோனால் என்னோடய வயிற்றில் குத்தினார், பின்னால் தள்ளினார்னு சொல்லி அவர் மயக்கமடைகிற ஸ்டேஜெல்லாம் பேசுனதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன வழக்கு பதியப்பட்டது? காவல்துறை வந்து அங்கே வந்து அம்மன் அர்ஜுன் அவர் அதிமுக வேட்பாளர் கோவை தெற்கில் இருக்கும்போது மறியல் பண்ணும்போது அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பணம் கொடுத்தவனை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. அவன் ஆமாம் நான் திமுகக்காக 5000 ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் 5000 கொடுத்தேன்னு சொல்கிறான். அவன் பேரில் நடவடிக்கை எடுக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ண அம்மன் அர்ஜுனா சரி, அதிமுக மட்டும் சில இடங்களில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை, திமுக மட்டும்தான் கொடுத்ததுன்னு சொல்ல. நம்ம என்ன சொல்கிறோம், கொடுத்தவன் யாராக இருந்தாலும் கையங்களவுமாக மாட்டினதுக்கப்புறம் பிடிக்க வேண்டியது காவல்துறை, தேர்தல் ஆணையம் அதிகாரிகள். நடந்ததா? நடக்கலை. அது திமுகவுக்காக நடந்ததா, அதிமுகவுக்காக நடந்ததா, நம்ம அதுக்குள்ளேயே போகல. தவறு நடந்தால் தவறை முன்னாலேயே தடுத்துருக்கணும், இல்லை நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும். இது தேர்தல் ஆணையம், காவல்துறை, இது 2 தான். ஏன்னு கேட்டால் எதிர்கட்சிகள் வந்து மறியல் தான் பண்ண முடியும், அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த பூத் கேப்சரிங் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவருடைய தொகுதியில், அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கக்கூடிய சேப்பாக்கு உட்பட்ட அயோத்தியா குப்பம், இங்கெல்லாம் பூத் கேப்சர். அப்புறம் இன்னும் ஈரோட்டில் சில 6 இடத்துல சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். பூத் கேப்சரிங்னா அந்த கடைசி 1 மணி நேரத்தில் போய் அடாவடியாக உள்ளே போய் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ, நீங்கள் ஓட்டு போடல, அவர் ஓட்டு போடல, இவர் ஓட்டு போடலன்னு வராதவங்க லிஸ்ட் தெரியும். அதில் அவங்க ஓட்டு போட்ட மாதிரி திமுகவுக்கு ஏதோ ஒரு கட்சி. பூத் கேப்சரிங் பண்ணக்கூடியது யார் பண்ண முடியும்? எந்த கட்சியும் பண்ணலாம், யாரும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. அது வன்முறை மூலமாக தான் பண்ண முடியும். வன்முறை மூலமாக பண்ணும்போது காவல்துறை வந்து தடுக்கும். காவல்துறை தடுக்காமல் காவல்துறையே நாசூக்காக உதவி செய்கிறது என்றால் அது ஆளுங்கட்சி தான் செய்ய முடியும். உதாரணமாக நேற்று சேகர்பாபு இடத்துல நடந்திருக்கு, அவர் தாக்கப்பட்டு இருக்கிறார். நம்ம தாவேகா மீது நமக்கு 100 விமர்சனங்கள் இருக்குது, முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்கிறாங்கன்னு. ஆனால் அவர்கள் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை பாராட்ட வேண்டும். ஒரு பூத் கேப்சரிங் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது அதை தடுக்க முயன்று இருக்கிறார். காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? சேகர்பாபுவை பத்திரமாக கொண்டு போய் அவரை ஏற்றி அனுப்பிச்சாங்களே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணாங்க? வழக்கம் போல் தமிழ்நாட்டில் என்னென்னா பாதிக்கப்பட்டவர்கள் மேலே தான் நடவடிக்கை, குற்றவாளிகள் பேரில் கிடையாது. அது எப்படிப்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும். ஸோ இது அந்த பூத் கேப்சரிங் இவ்வளோ இடத்துல நடந்திருக்கு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.